இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி நடத்துகிற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தான். குடிமையியல்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். பகுதி 4 குடிமையியலில் பகுதி 4 கொள்குறி வகை வினாவிடைகள் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று ஏ, காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்கவில்லை. பின்வருவனவற்றை பொறுத்துக. தேசிய கட்சி 7, ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா, இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அடுத்த குழுக்கள் வணிக குழுக்கள். மனித உரிமைகள் இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா. ஒரு அரசாங்கத்தில் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தின் பங்கு பெறுவது அரசியல். ஒரு 10 வயது பையன் கடையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். ஐநா சபையின் படி வயது நிறைவு பெற்றோர் குழந்தை ஆவார். 18 வயது டேஷ் கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. அமைதி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது. 30. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 42 வயது. தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு 1993ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை 1989இல் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2, 3 மற்றும் 4. 2, 3 மற்றும் 4 சரி. மாநில இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். அவைகள் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும். ஏ மற்றும் பி இரண்டும். பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வெஸ்ட் மினிஸ்டர். பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஷ் ஆவார். ஆளுநர். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? ஜி.வி.கே. ராவ் மேத்தா குழு. டேஷ் காலத்தில் இருந்து உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர். 73 மற்றும் 74வது அரசமைப்பு பெற்ற திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. 1992. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றனர் மாவட்ட ஆட்சியர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் இரகசிய தேர்தல் முறை என்று அழைக்கப்பட்டது குடவோல முறை. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஷ் ஆகும். கிராம ஊராட்சி. பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவை டேஷ் ஆவார். செயல் அலுவலர். பின்வருவனவற்றை பொறுத்துக. மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஆட்சியர். கிராம சபைகள் கிராமங்கள். பகுதி குழுக்கள் நகராட்சிகள். ஊராட்சி ஒன்றியம் பெருந்தலைவர். மாநகராட்சி மாநகர தலைவர்.
இந்திய அரசியலமைப்பு கீழ்காணும் வரிசையில் முடிவுரை பற்றிய சரியான தொடர் எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? ஒற்றை குடியுரிமை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை. கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பெற்றோரின் பூர்வீக சொத்துக்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஷை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். இந்திய உச்ச நீதிமன்றம். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா என விரிவாக்கப்பட்டது? அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். தமது அடிப்படை கடமைகளும் இடமிருந்து பெற்றோம். ரஷ்ய அரசியலமைப்பு. வழிகாட்டு நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 368. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஷில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? 1949 நவம்பர் 26ஆம் நாள். டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. மேற்கண்ட அனைத்தும் இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 51A. பின்வருவனவற்றை பொறுத்துக. குடியுரிமை சட்டம் 1956. முகவுரை ஜவஹர்லால் நேரு. சிறிய அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. 1, 2. சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு. நடுவண் அரசு. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? பிரதமர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவாக அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையராவார். மக்களவை. சட்டமியற்றும் நடவடிக்கையில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது.
இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களும் தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது? தனக்கே உரிய நீதி வரையறை. நீ இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் கீழ்க்கண்ட எந்த முடிவினை எடுப்பாய்? 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை பரிசீலனைக்கு உட்பட்ட கேட்டுக்கொள்வது. மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நிதி மசோதா நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரதம அமைச்சர். அலுவலக வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். துணை குடியரசுத் தலைவர். பொதுவாக குடியரசுத் தலைவர் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களாக மக்களுக்கு நியமிக்கிறார். ஆங்கிலோ இந்தியன் மக்களவைக்கு. நாடாளுமன்ற 2 அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பிறகு கொள்ளவும் உரிமை பெற்றவர் தலைமை வழக்குரைஞர். நாடாளுமன்றம் அவையும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் தலைமை வழக்குரைஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஆகும். உச்சநீதிமன்றம். தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 மற்றும் 3 சரியானவை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2 மற்றும் 4 சரியானவை. பின்வருவனவற்றை பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு மேற்கண்ட எதுவும் இல்லை. கீழ்காணும் எந்த ஒன்று அலுவலரின் அதிகாரமல்ல? தூதரகம். ஆங்கில இந்தியன் வகுப்பினருக்கு ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு யார் நியமிக்கிறார்? ஆளுநர். ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? உயர் நீதிமன்ற நீதிபதிகள். மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். சட்ட மேலவை என்பது நிரந்தர அவையாகும். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. மேலவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? தமிழ்நாடு. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பம்பாய், சென்னை. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை இடம் கொடுக்கிறார். உறுப்பினர்கள்
மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று ஏ காரணம் ஆர். கூற்று ஏ காரணம் ஆர். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆளுநர் மாநில அரசின் தலைவர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை பொறுப்பாளர். மேலவை உறுப்பினர். மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படை உறுப்பினர். தீர்ப்பாயங்கள். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? விவகாரங்கள் அமைச்சர். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? இந்தியா மற்றும் சீனா. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. இன ஒழுக்கக் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. 5 கொள்கையுடன் இணைத்திருத்தல். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது எது? காலனித்துவம். கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? பாகிஸ்தான். பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. ராஜதந்திரம். அணி சேராமை என்பதன் பொருள் மேற்கூறுவற்றில் எதுவும் இல்லை. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது இவை அனைத்தும். இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான். தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக உருவாக்குவதற்கு வழிமுறையாக செயல்படுகிறது. மேற்கண்ட அனைத்தும் டேஷ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ராஜதந்திரம். இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேராமை. இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேராமை. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்துவதாகும். படை வலிமை குறைப்பு. இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இவைகளை மீட்க வேண்டியிருந்தது. கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள் மேற்கூறிய அனைத்தும். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 3, 4, 2. பின்வருவனவற்றை அணிசேரா இயக்கத்தின் தொடர்பு இல்லாதது எது? 2 மட்டும். இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளிவிவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று காரணம். கூற்று சரி, காரணம் தவறு. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று காரணம். கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது. மாலத்தீவு. தென்கிழக்காசிய நாடுகள். மியான்மர். பஞ்சசீலம் 1954. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு. ஆப்பிரிக்கா
ஆசிய மாநாடு 1955. உலக அமைதி வெளியுறவு கொள்கை. பின்வருவனவற்றை பொறுத்துக. சல்மானை ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூட்டான். சாரதா கூட்டு மின் சக்தி திட்டம் நேபாளம். இந்திய சர்வதேச உறவுகள். மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும். இந்தியா சீனா. இந்தியா பின்வருவனவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை. ஏசியன். ஒபெக் OPEC என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஏசியனில் உறுப்பினராக இல்லை. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடும் பகிர்ந்து கொள்கிறது. வங்காளதேசம். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. எந்த ஆண்டு 2 தீவுகளுடன் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும். இலங்கை மற்றும் மாலத்தீவு. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளில் சூழப்பட்டுள்ளது. சிக்கிம். எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. 5. புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்காக எல்லையை வகுத்தவர் சர் சிரில் ராட்க்ளிஃப். இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு ஆகும். பூட்டான். இமயமலையில் உள்ள சிறிய அரசு பூட்டான். இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஷ் இருக்கிறது. மியான்மர். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு நேபாளம். இந்தியாவிற்கு சொந்தமான என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது. டீன்பிகா. இடியின்மை நிலம் என அறியப்படும் நாடு. இடிமின்னல் நிலம் என அறியப்படும் நாடு பூட்டான். டேஷால் இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன. பாக் ஜலசந்தி. இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகிறது. ஜாக் ஜலசந்தி. பாக். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை. இந்தியா மற்றும் மியான்மர் போக்குடன் 1, 3 மற்றும் 4. சாலை, கப்பல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று காரணம். கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பின்வர கூற்றுகளில் எது உண்மையானவை. 1, 2 மற்றும் 4. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று காரணம் இரண்டும் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. பிரான்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. அமெரிக்க நாடுகள். ஷிங்கன்சென் ஜப்பான். பிரிக்ஸ் ஷங்காய். ஒபெக் வியன்னா.